ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வீக்லியோட அப்டேட் நம்ம பார்த்துறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் இருந்துச்சு. ஆ, என்னன்னு தெரியல. மண்டே ஏதோ லீவுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா என்னன்னு தெரியல. பட் ஓகே, ஓகே. வீக்லியில் வந்துட்டு பார்த்தோம்னா, இப்போ வீக்லி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பேரிஸாக தான் நமக்கு வந்துட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதோட சைன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் இருக்கு. அப்போ இந்த இறங்கும்போது இந்த கேப்ப கண்டிப்பா மார்க்கெட் ஃபில் பண்ணும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்துட்டு எகைன் எங்கேருந்து பை ஆகலாம்னா, ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் ஓகேவா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஆ இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம வந்து பைக்கு போலாம். ஓகேவா? இந்த ஓபில வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னா பைக் போலாம். இல்லன்னா விட்டுறலாம். ஓகேவா? இது வந்து வீக்லியோட சினாரியோ. டேல என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ டேலையும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்ல போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அதே மாரி மார்க்கெட் வந்து இறங்கிருச்சு. லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்துட்டு ம் எல்லா நேரத்துலயும் வந்துட்டு இந்த கேப் ஃபில் பண்ணி தான் இறங்கணுங்கிற அவசியமே கிடையாது. மார்க்கெட் வந்துட்டு இங்கருந்தே அப்படியே வந்துட்டு கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எல்லா டைமும் வந்துட்டு கேப் ஃபில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ டேலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் கேண்டில்ல தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆ லிட்டரலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஓகேவா? ஸோ பார்ப்போம். இது வந்து டேவோடது அண்ட் 4 ஹவரோடது பார்த்தீங்கன்னா எஸ் 4 ஹவரும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கேப் விட்டுட்டு மார்க்கெட் கீழ இறங்கியிருக்கு. ஸோ மேபி வந்துட்டு கேப் ஃபில் பண்ணிட்டு கூட கீழ இறங்கலாம். இல்லன்னா அப்படியே கூட மார்க்கெட்டோட பிரஷர் அதாவது செல்லிங் பிரஷர் இருந்துச்சுன்னா, எந்த இதுலயும் வந்து மார்க்கெட் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு நிஃப்டியோட மூவ்மெண்ட் பார்த்துருவோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் குடுத்துட்டு தான் இருப்போம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பேங்க் நிஃப்டியோடது நம்ம பார்த்துருவோம். வீக்லி. ஸோ வீக்லில பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையிலேயே நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு. நல்ல தரமான வந்துட்டு ஒரு பேரிஷா வந்துட்டு குடுத்துருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம்ல செல் கிடைச்சா நீங்க போங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஐ திங்க் அங்க தான் வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஓகே. அண்ட் டேல பார்த்துருவோம். ம். எஸ். அது லாஸ்ட் வீக் சொன்ன மாரி தான் எனக்கு இது ஃபெயிலியர்ஸிங்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு லோ எடுத்ததுன்னா நம்ம செல்லுக்கு போலாம். மார்க்கெட் அதே மாரி என்ன பண்ணியிருக்குன்னா, கீழ வந்து மேல போயிட்டு அங்கருந்து மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்கு. ஓகேவா? கீழ விழுந்திருக்கு. எகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் விட்டு தான் மார்க்கெட் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ மேபி என்ன பண்ணலாம்னா, எகைன் வந்து மார்க்கெட் வந்துட்டு இத ஃபில் பண்ணிட்டு இறங்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டே அண்ட் 4 ஹவர் பார்த்துருவோம். ஸோ 4 ஹவர்லயே அந்த கேப் நமக்கு இருக்கு. 4 ஹவர்ல கேப் இருக்கனால நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிஓஎஸ்ஸே கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஏன்னா, 4 ஹவர் பார்த்தீங்கன்னா, எல் இது பிஓஎஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் இங்க எடுத்துருச்சு. ஸோ, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஓகேவா? அப்போ நமக்கு வந்துட்டு ஹை லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹை அண்ட் இதுதான் லோ ஓகேவா? அப்போ இன் பிட்வீன்ல இங்க தான் ட்ரேட் நடக்கும். ஸோ, அப்போ மார்க்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பாசிபிள் சினாரியோ இருக்குன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு மேல போயிட்டு இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்க நடக்கும்போது என்ன பண்ணியிருக்குன்னா, பேட்டர்ன் வைஸா நம்ம பார்க்கும்போது இத நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. பேட்டர்ன் ட்ரேடருக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எஸ் ஒரு ஹிட் அண்ட் ஷோல்டர் மாரி தான். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த மாரி தான் மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. இங்கருந்து டச் பண்ணி கீழ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் கீழ குடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த நெக்க கட் பண்ணி மார்க்கெட் கீழ வந்துருச்சு. டார்கெட் குடுத்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பேட்டர்ன் தான் வரும். ஓகேவா? ஸோ ஓகே. இது வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிடிசி, எஸ்பிபி. ஸோ பிடிசி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு நல்லாவே ஃபால் குடுத்துருக்குங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து சொன்னோம்.
ஏன்னா மார்க்கெட் வந்து வீக்லியோட வீக்லி நான் போய்க்கிறேன். மார்க்கெட் வந்து வீக்லியோட சப்ளைவ டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழ இறங்கி வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா, வீக்லி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேரிஷா தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ 4 ஹவர்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்லாவே கன்ஃபர்மேஷன் குடுத்துருந்துச்சு. ஸோ நான் 4 ஹவருக்கு நான் போயிர்றேன். ஸோ நீங்க போன வாரமும், இந்த வாரம் வீடியோ கம்பைன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து கீழ டவுன் சைட் சோர்ஸ் குடுத்துட்டு இங்க நின்றுருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்ப இந்த லோவையும் கட் பண்ணி மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு அப் மூவ்மென்ட் குடுத்துட்டு, இங்க இருக்கிற இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு, இது வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்தமா வந்துட்டு பார்த்தோம்னா, இங்கருந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோல வந்து மார்க்கெட் வந்துட்டு திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இங்க இருக்கிற மார்க்கெட் இங்க வந்து ஆர்டர் ஃப்ளோல டேப் பண்ணிட்டு கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஷார்ட் டெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிசி வந்து டவுனுக்கு உண்டான ஒரு மூவ் குடுத்துருச்சுங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப வீக்கா நம்ம வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். ஸோ குடுத்துருந்துச்சு. ஸோ நீங்க வந்துட்டு பொசிஷன் ஃபியூச்சர் ட்ரேட் பண்றவங்களா இருந்தா, இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் ரீசன் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து டைரக்ஷன் திரும்பிருச்சு. ஓகேவா? ஓகே. பிட்டிஸ் அண்ட் அது யூரோ யுஎஸ்டி. ஸோ யூஎஸ்டி வந்துட்டு நம்ம போன வாரம் வந்து சைட்வேஸ்லயே இருந்துச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீடியோ போடும்போது, போன வாரம் பார்த்தீங்கன்னா, கீழ லோ உடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து 4 ஹவர் ஓகே நம்ம வந்து ஆ அதாவது இந்த இதுல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்துச்சு. அதாவது 15 மினிட்ல இந்த லோவும், இந்த ஹைலயும் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்துச்சு. பட் இந்த வீக் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, லோ வந்து மார்க்கெட் உடைச்சிருச்சு. ஓகேவா? உடைச்சிட்டு மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இதாயிட்டு இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் தாண்டி மேல போயிட்டு இருக்கு. மேபி அகைன் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆர்டர் ஃப்ளோல இருந்தோ மார்க்கெட் டேப் பண்ணிட்டு கீழ வரலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் கொஞ்சம் டிராப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மார்க்கெட் இங்க கீழ இறங்கலாம்னு சொல்லிட்டு. ஆம் பார்ப்போம். நமக்கு வந்து எப்படி மார்க்கெட் சக்சஸ் குடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ யுஎஸ்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல பை தான். பட் இருந்தாலும் கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ இறங்கிட்டு இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? இது வந்து யுஎஸ்டி அண்ட் 15 மினிட்ல வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ராப் பண்ணது கூட அப்படியே இருக்கு. அதாவது இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு இந்த இதில தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இத உடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம வந்துட்டு டவுனுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டி நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்துட்டு என்ன மூவ் பண்ணுதுன்னுட்டு பார்ப்போம். ஓகேவா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த லோ கன்ஃபார்ம்ன்றதுக்கு இது எடுக்கல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது எடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் மேல போயிட்டு, ஓகேவா? கொஞ்சம் மேல போயிட்டு அ திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து டவுன் கன்ஃபார்ம் குடுத்துருச்சுங்க. ஓகேவா? இன்கேஸ் இங்க கூட நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு 15 உண்டான ஒரு என்ட்ரி நான் பார்த்திருந்தேன். எஸ். இங்க நான் என்ட்ரி போட்டிருந்தேன். பட் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கீழ இறங்கி, கொஞ்சமா மேல போயிட்டுருக்கு. மேபி மேல எங்கேயாச்சும் வந்துட்டு அம் இந்த எக்ஸ்ட்ரீம் கூட வந்துட்டு மார்க்கெட் எடுத்துட்டு கீழ கூட வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆம் ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு. ஸோ கோல்டு வந்து நம்ம வந்துட்டு நம்ம வீக்லிலேருந்து பார்த்துட்டு தான் வரோம். மார்க்கெட் செல்லுல தான் இருக்கு. நமக்கு வந்து நல்லாவே அங்கங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரீமியம் லெவல் வரும்போது நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணும்போது உண்மையிலேயே மார்க்கெட் வந்து நல்லாவே சக்சஸ் குடுக்குது. ஸோ 1 ஹவர்ல வந்துட்டு நான் கொஞ்சம் செல்லுக்கு நான் ட்ரை பண்ணது. ஸ்டில் வந்து என்ட்ரில தான் இருக்கு. ஓகேவா? டிராயிங் வரும். வந்தோனே நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவரால் மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டவுன்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம டவுனுக்கு தான் நம்ம பார்க்கணும். பேரிஷா நம்ம போணும். இது இங்க ஸ்ட்ரக்சர் வந்து வேலிடான ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஹை அண்ட் இந்த லோலேருந்து நான் மார்க் பண்ணும்போது, இது நம்மளோட ஒரு ஒரு சிஸ்டம். ஓகேவா? அந்த சிஸ்டத்தில நான் வந்துட்டு எடுக்கும்போது, மார்க்கெட் கிளீனா அங்கருந்து ஃபாலோ ஆகி வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ பார்ப்போம். என்னோட டார்கெட் வந்து கோல்டு வந்து கிட்டத்தட்ட 1944 பட் குடுக்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் வீக்லி இருந்து நான் உங்களுக்கு காமிச்சுட்டு தான் இருக்கேன். வீக்லி வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒட்டுமொத்த ஹையும் மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு பியரிஷ் கேண்டில்ல தான் நமக்கு க்ளோஸ் குடுத்தது. ஸோ இந்த அன்மிட்டிகேட்டட் ஷேடோ ஓகேவா? இந்த விக் வந்து அன்மிட்டிகேட் ஷேடோ அங்கருந்து மார்க்கெட் கரெக்ட்டா வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு கரெக்ட்டா கீழ தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா?
ஸோ வரும்போது இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த லோ 1932 இது வந்து கண்டிப்பா அந்த ஒரு லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அத எடுக்கிறதுக்கும் ஹைலி பாசிபிள் இருக்கு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். பட் ஓவராலா வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் ரேஞ்ச் மார்க்கெட்ல போன மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படிதான் கொஞ்சம் போயிடுச்சு. மேபி இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் அதெல்லாம் இருந்த காரணத்தினால என்னன்னு தெரியல. இப்போ அப்கமிங் வீல வந்துட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.